காய்ஸ் இன்னைக்கு ஒரு கோல்ட் ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜிஆர்டியில் வந்து நான் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு மார்ச் 21 அன்னைக்கு ஓப்பன் பண்ணேன். இன்னும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் தான் வந்து இது க்ளோஸ் ஆகும். ஸோ ரீசன்ட் டேஸாக வந்து இன்னொன்று ஓப்பன் பண்ணேன். எப்படி தான் இருக்குது இன்னொன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு தெரியாதனமாக கிளிக் பண்ணி ஓப்பன் ஆன அக்கௌண்ட்டு தான் செகண்ட் அக்கௌண்ட். இருந்தாலும் அதில் சேவ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு 200 போட்டு வச்சுருப்பேன். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிராம் 0.014 மில்லிகிராம் சேர்த்து வச்சுருக்கேன். ரெண்டாவது அக்கௌண்ட்டில் வந்து 0.016 மில்லிகிராம் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1.30 மில்லிகிராம் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளுக்கு இன்னும் டைம் இருந்தாலும் ஏன் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பெருக்குக்கு வந்து ஜிஆர்டியில் 0% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் 1 கிராம் காயின் வாங்கினா எனக்கு எப்படி பெனிஃபிட் இருக்கா, நான் லாஸ் ஆகிறேன்னா அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆடி பெருக்குக்காக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது லிமிட்டட் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. என்றைக்கு முடியுதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ நான் கேட்கவும் மறந்துட்டேன். மேபி வந்து திங்கக்கிழமையோட முடிஞ்சிருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சில்வர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மோதிரம்லாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மோதிரம் போட்டால் எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ பீரோவில் வந்து சும்மாவே கிடக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு செயினை வாங்கிடலாமா இல்லை காப்பா வாங்கிடலாமா குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு சில்வரும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஜிஆர்டியில் நம்ம வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி என்ன வாங்குகிறோம், சில்வரை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணி என்ன வாங்குகிறேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தாம்பரம் தான் எப்போவுமே போவேன் ஜிஆர்டிக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா கிருத்திக்கோட தெரப்பி கிளாஸ் சைடு தான் வந்து தாம்பரத்தில் வந்து நான் ஜிஆர்டிக்கு போவேன். இப்போ வந்து என்னால் அதை போக முடியாது, ஏன்னா குழந்தை இருக்கான். ஸோ என் வீடுக்கிட்டே எதனா ஒரு ஜிஆர்டி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் வந்து பூந்தமல்லி இட்டுட்டு போனார். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பூந்தமல்லி வந்தது. ஆனால் வந்து தாம்பரத்தை விட இந்த பூந்தமல்லி கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் நிறைய காட்டியிருக்கலாமோ அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காயின் வந்து ஒன்று கண்ணுன்னு கொடுத்தாங்க. நான் வந்து சேர்த்து வச்சது 1.14 கிராமு, சாரி 1.30 கிராமு. எனக்கு கொடுத்ததோ 1.6. அதுலேயும் காற்றுல 1 கிராம் சேர்ந்துச்சு. கேட்டப்போ அது வந்து ஏரு அப்படின்னாங்க. ஏரில் வந்து கொஞ்சம் கிராம் சேர்கிற மாதிரி காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக வந்து 1.6. இது வந்து 13,299 ரூபா வந்து நான் காயின் வாங்கின ரேட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு 13,220 ரூபா கோல்டு ரேட்டு. ஸோ 22 கேரட் கோல்டு ரேட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 6 மில்லி வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம கடைக்குள்ளே போனவுடனே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டா ஆப் வந்து நான் ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னவுடனே என்னை வந்து மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு பூந்தமல்லியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் கேட்டுட்டு முடிச்சுட்டு ஓடிபிலாம் வர வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கீழே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச காயின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, பிடிச்ச கிராமில் கூட எவ்வளோ ஒன்றா வாங்கிட்டு வந்து மேலே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டாக தான் தரப்படும். ஜிஆர்டி பொறுத்தவரை கிராமு கிடையாது, மற்றபடி தங்கமயில் போத்தீஸில் மட்டும்தான் கிராமில் வரவேற்கப்படும் அப்படின்ற மேட்ரு யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. முக்கியமாக நான் கேட்கவே இல்லை, அதுதான் மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் என் வீடியோ பார்க்குறவங்க நல்லா லிசன் பண்ணுங்கள். போத்தீஸில் தங்கமயிலில் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணால் அட்லீஸ்ட் காயின் தராங்க. நான் போன வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து போத்தீஸில் வாங்கின மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். அதில் வந்து போத்தீஸில் 250 மில்லி வந்து தான் சேர்த்து வச்சேன். அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணி ஒரு 80 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணி எனக்கு காயினாக கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அதே நினைப்பில் நான் ஜிஆர்டிக்கு போயிட்டேன். நான் எவ்வளோக்கு வாங்கினேன், நான் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா எதனா போட்டேன்ன்றது லாஸ்ட்டாக பில் டீட்டெயிலில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து செலக்ட் பண்ணி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ காயின் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, இந்த அமௌண்ட்லேருந்து வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் போட்டு அதுக்கு ஒரு பில்லை கொடுத்து மேலே எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ண சொன்னாங்க. அவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நடந்துச்சா. அடுத்தது அவங்க வந்து கொஞ்சம் டைம் கேட்டார் அந்த சார். ஒரு அட்டைலாம் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே நாங்கள் சில்வர் செக்ஷன் போகிறோம், நீங்கள் அங்கே வந்துடுங்க சப்போஸ் நான் வந்து வர முடியலனா அப்படின்னோடனே அவர் போக சொல்லிட்டாரு. போயிட்டு நாங்கள் வந்து இந்த சில்வர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போகுது, ஸோ இது வந்து போட்டுட்டு கையில் எவ்வளோ கிடச்சிதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எதனா பொருள் வாங்கலாம். நான் பிளான் பண்ணது வந்து நகை வந்து
வந்து செயின் தான் வாங்கணும்னு நினச்சேன். ஒரே ஒரு ஒரு ஷாக் போட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து டெய்லி யூஸ்க்கு குழந்தைங்களுக்கு போட முடியாது. எனக்கா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், பிளாட்டினம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பாப்பாவோட கொலுஸ்லாம் செக் பண்ணி ரூ. 3869 தான் வந்து என் பையனோட அந்த சின்னவன் பிரணவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டது ரூ. 5000. ஆனால் அந்த சில்வர் வந்து வைக்கும்போது கையில் ரூ. 3000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்டோட மோதிரம், அந்த சில்லற சாமான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 சம்திங் தான் கொடுத்தாங்க. என்னடா 23% ஏதோ சொன்னார் அவர், ஏதோ கழிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் எங்கள் அப்பா கொடுத்த அந்த கொலுசை வந்து நான் கொடுக்கவும் இல்லை. நான் வெறும் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட மோதிரம், அந்த சம்திங் சில்லற சாமான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2000 சில்லற வந்துச்சு. அதில் என்னடா வாங்குறதுன்னு சொல்லி ரொம்ப கால் வலிக்க ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இந்த காசுக்கு என்ன வரும், இந்த காசுக்கு என்ன வரும்னு ஒவ்வொரு செக்ஷனாக போயிட்டு கேட்டு நாயா பையா அலைஞ்சிட்டேங்க. நிஜமாக சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினாக மாற்ற முடியுமான்னு வந்து நான் தெரியாமல் கேட்காம கொள்ளாமல் போயிட்டேன். இல்லை யாரும் 4 பேர் விசாரிச்சுட்டு போகணும். நான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து உஷாராக இருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஓல்டாக வந்து சில்வர் ஜுவல்லரிஸ் கொடுக்குறீங்கன்னா எதனால் வந்து ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், தவிர நீங்கள் காயினாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஜிஆர்டியில் வந்து சில்வருக்கு நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. நான் அந்த நினைப்பில் வந்து அந்த ஓல்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து எனக்கு வெள்ளி காயின் கொடுத்துருவாங்கன்ற நினைப்பில் நம்ம எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி நம்ம போவோம்ல, ஒன்றுமே பார்க்காம வீடியோஸ் பார்க்காம 4 பேரை விசாரிக்காமல் போனது தப்பாக போச்சு. அதெல்லாம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து எனக்காக ஒரு மோதிரம் வாங்கியிருக்கேன். ஆனால் சத்தியமாக இன்னும் என்ன கிராம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் பில்லு போட்டது என் ஹஸ்பண்டே. பில்லில் கேட்குறேன் எத்தனை கிராம்பா வாங்கியிருக்கேன் அப்படின்னு. எனக்கும் தெரியாதுன்றாரு. அதுக்கப்புறம் இவங்க தான் ஜிஆர்டி பில்லு வந்து புரியாத புதிராக வந்து போடுவாங்களே, அதுலேயும் தேடிட்டுருக்கேன். இன்னமும் தேடிட்டுருக்கேன். அந்த ஜிஆர்டியில் நான் வாங்கின ரிங்கோட வந்து கிராம் என்னன்னு எனக்கு தெரியாமல் வாங்கியிருக்கேன். பீஸ் கணக்காம். அதுவும் எனக்கு அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 சம்திங் சொன்னாங்க. எல்லாமே வந்து லாஸ்ட்டில் பில் டீட்டெயிலில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பில் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் வாங்கி முடிச்சிட்டேன்டாப்பா. காலையில் 10 மணிக்கு போனவன் 2 மணிக்கு வெளியே வரேன். எப்படா வந்தேன்னு தெரில, உள்ளே எப்போ வந்து எப்போ வெளியே போகிறேன்னே தெரில. ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாடுக்கு போகிற மாதிரி டைம் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஜுவல்லு வாங்குறீங்க, இல்லை எதனா போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 வீடியோஸ் பாருங்கள். இல்லை நான் தெரிஞ்ச மனுஷங்க கிட்டலாம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க பர்சன் கிட்டலாம் கொஞ்சம் விசாரித்து போங்க. ஏன்னா நம்ம வந்து கண்ணை மூடின்னு நம்ம போனோன்னா நிஜமாக வந்து அங்கே ரொம்ப குழம்பிடும். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ பார்க்குறதெல்லாம் வந்து வாங்க முடியாது, நம்ம வந்து அலைஞ்சு திரிஞ்சு தான் வாங்க முடியும். ஸோ ஃபைனலாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் 1 கிராம் 0.6 கிராம் வாங்கிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெள்ளி ரிங்கும் வாங்கியிருக்கேன். நாளைக்கு வந்து ஆடிப்பெருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். ஏன்னா ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கூட்டம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு பப்ளிக் பிளேஸில் வந்து ரொம்ப வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற நினைப்பில் நான் சண்டேவே வந்து வாங்கிட்டேன். அதாவது இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுருக்குதே சண்டே தான். நைட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ சண்டே வந்து போயிட்டு நான் கோல்டு காயின் வந்து 1 கிராமில் வாங்கிட்டு மோதிரமும் வாங்கிட்டேன். ஸோ இதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிஆர்டியில் நான் கோல்டு காயின் எப்படி வாங்கினேன், அப்புறம் வெள்ளி மோதிரம் எப்படி வாங்கினேன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து நான் அக்கௌண்ட் 1 அக்கௌண்ட் 2 நான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அக்கௌண்ட் 1ல் வந்து 13,365 ரூபா. என்னால் வந்து 6 மாதத்துல எப்படி இதை சேர்க்க முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு நாங்கள் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சோம்ல, அதில் வந்து மொய் காசு வந்துச்சு. ப்ளஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சது, அப்பா கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டியில் வந்து கொஞ்சம் காசு போட்டுருந்தேன். அது வந்து முடிஞ்சு அது எனக்கு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அதில் கொஞ்சம் காசு இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு சேர்த்து 13,365 ரூபா. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்த்துருக்குன்னா 1.014 கிராம். ஸோ பெனிஃபிட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.069. இதுதான் அக்கௌண்ட் 1லேருந்து இருக்குது. அக்கௌண்ட் 2ல் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 200 ரூபா. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 0.016 கிராம். பெனிஃபிட் வந்து 0.002. ஸோ இது வந்து ஆக்சிடெண்ட்டாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இது வந்து 7% முடிஞ்சோடனே நீங்கள் 5%க்கு போகாதீங்க, இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 7% நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 7% முடிஞ்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்களா, இப்போல்லாம் 7% 120 டேஸுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போட்டு முடித்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணாமல், அதாவது அந்த அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுட்டு 2வது அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த 7% இருக்குது பார்த்தீங்களா பெனிஃபிட்டோட,
அதுக்கு என்ன பண்ணுறாங்க, புதுசாக மறுபடியும் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த 7% பெனிஃபிட்டோட வந்து இன்னும் நிறைய கிராம் சேர்த்து வச்சு ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் இல்லாத டைமில் 0% ஆஃபர் 0% வேஸ்டேஜ் இல்லாத டைம்லையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து அக்ஷய திருதி, தீபாவளி டைம், இந்த மாதிரி டைம்லலாம் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சி இப்போல்லாம் வந்து ஐடியாவாக வந்து அக்கௌண்ட் 1 அக்கௌண்ட் 2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறது போது நம்மளும் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாமான்றதுக்காக நான் லைட்டாக கிளிக் பண்ணேன், இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து 2 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ டோட்டல் சேவ்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 1.30 கிராமு, பெனிஃபிட் வந்து 0.071. ஸோ இன்னைக்கு 13,220 ரூபாய்க்கு பெனிஃபிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 938 ரூபாய், அதாவது 938 ருபீஸ் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த பெனிஃபிட் வேல்யூ. 13,000 இந்த வருஷம் இருந்தாலும் அடுத்த வருஷம் நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அடுத்த வருஷம் ஒரு 14,000-15,000 வந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் போடும்போது நான் சேவ் பண்ண பெனிஃபிட்டு எனக்கு யூஸே ஆகாது, நான் மேற்கொண்டு காசு போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஒரு 100-200 ரூபாய் லாஸ் ஆனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து ஃபியூச்சரில் நான் ஹெவியாக பே பண்ண தேவையில்லை. ஸோ இது ஓகே தான், பெனிஃபிட் லாஸ் ஆனது வந்து எனக்கு ஓகே தான். நான் வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், மலரின் பயணம் சிஸ்டர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து நீங்கள் வந்து லாஸும் ஆகலை கெயினும் பண்ணல, ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் வந்து இன்னைக்கான ரேட்டுக்கு வந்து நீங்கள் கோல்ட் காயின் வாங்கிட்டு வந்துட்டீங்க அவ்வளோதான் அப்படின்றத வந்து சொன்னாங்க. சேவ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,565 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.26 கிராம் வரும் இன்னைக்கு போனால் ரேட்டுக்கு. ஆனால் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.6 கிராம் தான் வாங்கியிருக்கேன், அதோட ரேட் வந்து 13,299 ரூபா. ஸோ பேலன்ஸ் வந்து 13,565 ரூபாயில் எனக்கு வந்து 266 ரூபா வந்து கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து இதே கிராமுக்கு கேட்டேன், அதாவது 13,565 ரூபாய் நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதுக்கான கிராம் வந்து இது. ஸோ இதை தாங்கன்னு கேட்கும்போது அவங்க இல்லைன்ட்டாங்க. அதுக்கு பதில் 1.6 கிராம் கொடுத்துட்டு இந்த 13,299 ரூபாய் அமௌண்ட் போட்டுட்டு 266 ரூபாய் கையில் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் நோ வேஸ்டேஜ் இன்னைக்கு இல்லை, ஸோ இதை வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3% போட்டிருக்காங்க. 199.49 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி ரெண்டுத்துக்கும் போட்டு கால்குலேட் பண்ணால் 398 ரூபீஸ் 399 வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து 399 வந்து பே பண்ண சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து 266 தான் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 132 ருபீஸ் பே பண்ண சொன்னாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் 1.016 கிராமுக்கு லாஸ்ட்டாக ஜிஆர்டியில் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 133ன்னு வச்சுக்கோங்க, 133 ரவுண்ட் ஆஃபா. ஸோ 133 ரூபாய் தான் நான் வந்து பே பண்ணி நான் வந்து இந்த 1.00 கிராமுக்கு நான் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ சில்வர் ரிங்கு பற்றி டீட்டெயில்ஸ் ப்ரைஸ்லாம் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.